சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியின் கதை முடிந்தது. விஜய் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. தவேகா தலைமையில் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வென்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட வெற்றியை பதிவு செய்து தற்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார் விஜய். ஆனால் உதயநிதி பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி தான் முதல்வராக வேண்டும், விஜய் அவர்கள் முதல்வராக அமர்ந்திருப்பதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என கூறியிருக்கிறார். அதனால் பல்வேறு குதிரை பேரங்கள் நடந்ததாகவும், மறைமுகமாக அதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் இணைந்து எப்படியாவது எடப்பாடியை முதல்வராக மாற்றிவிட வேண்டும், உதயநிதி துணை முதல்வராக இருக்கலாம் என்கின்ற கணக்குகளையும் போட்டிருந்தார். ஆனால் அது மட்டும் நடந்திருந்தால் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் போயிருக்கும். திமுகவை மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் என மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தார்களாம். ஆனால் உதயநிதி அதை அனைத்தும் கேட்கவில்லை. இதனால் ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் சேர்ந்து உதயநிதியை சராமாரியாக கேள்வி கேட்டதாகவும், பிறகு உதயநிதியின் பதவியை பறித்து விடுவோம் என கூறியதால் தான் தற்போது உதயநிதி அமைதியானார் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கே உதயநிதிக்கு தகுதி இல்லை என ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். காரணம் என்னவென்று பார்த்தால், அவர் மீண்டும் சனாதன தர்மம் என சட்டசபையில் பேசியது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதனால்தான் உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக போட வேண்டாம், KN நேரு, அப்படி இல்லை என்றால் தங்கம் தென்னரசு இவர்களை எதிர்க்கட்சி தலைவராக மாற்றிவிடலாம் என ஸ்டாலினிடம் கூறப்பட்டது. ஆனாலும் உதயநிதிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என எதிர்க்கட்சி தலைவராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் அது அனைத்துமே வீணாக போய்விட்டது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு திமுக தடையாக இருக்காது, நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாகவே செயல்படுவோம் என மக்கள் மத்தியில் வெளிப்படையாக கூறியிருந்தது திமுக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரைமறைவில் விஜய் முதல்வராக வரக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து திமுக செஞ்சு வந்தது ஒவ்வொன்றா தற்போது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்கு சில திரைமறைவில் வேலை செஞ்சுருக்காங்களாம். அதை CV சண்முகம் பார்த்தீங்கன்னா நேரடியாக போட்டு மக்களிடம் உடைச்சிட்டாரு. மேலும் அந்த விவகாரம் தோல்வி அடைஞ்சதுனால சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பு கடைசி வரைக்கும் திமுக பல சூழ்ச்சிகளை செஞ்சு வந்திருக்காங்க. விஜயை எப்படியாச்சும் முதல்வர் ஆக்கணும் கூடாது, உதயநிதியை முதல்வர் ஆக்கணும், அப்படி இல்லைன்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும் என பல முயற்சிகளை செஞ்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி MGR முதல்வராக அரியணை ஏறிய பின்பு தொடர்ந்து அவர் உயிருடன் இருக்கும் வரையிலே திமுகவால் ஆட்சிக்கு வர முடியலையோ, அதே போன்று தான் ஒரே ஒரு முறை முதல்வர் விஜய் அமர்ந்து விட்டா அடுத்து திமுகவால் காலத்துக்கும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற அச்சம் திமுகவின் தலைமை மற்றும் அந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு TVKவை மிக எளிதாக கண்டு கொள்ளாமல் திமுக விட்டுட்டாங்க. ஆனால் தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முயற்சியில் இறங்கிய போது தான் திமுக பிரச்சனை செய்ய ஆரம்பித்தது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் சுமார் 10 முதல் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கும் முயற்சியில் இறங்கியிருக்கு திமுக. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் பலரும் அங்கே இருக்கிறாங்க. அதே போன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. அந்த வகையில் அவர்களை தொடர்பு கொண்டு எப்படியாச்சும் திமுக தரப்பிலிருந்து தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சுமார் பார்த்தீங்கன்னா 30 கோடியிலிருந்து 100 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா தற்போது திடுக்கிடும் தகவல் விஜய்க்கு கிடைச்சிருக்கான். ஆனால் தவேகாவிலிருந்து திமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவினா அது கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக அவர்களது பதவி, அதாவது MLA பதவி இயக்கப்படும் என தகவல் கிடைச்சது. மேலும் CV சண்முகத்தின் தரப்பு 25 MLAக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். அவர்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. மேலும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா மீண்டும் அவர்கள் பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்தில் போட்டியிட முடியாது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவாங்க. ஆனால் வெற்றி பெறுவது ரொம்பவே கடினம். இந்நிலையில தான் ஒரு சில தவேகா MLAக்கள் தங்களிடம் திமுக பேரம் பேசுவதை
விஜயிடம் ஆதாரத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் விஜய்க்கு போன பிறகு முதல்வரா பதவியேற்பதற்கு முன்பும் சரி, தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நடைபெற்ற ஓட்டெடுப்பு நடக்கும் கடைசி நிமிடம் வரும் சரி, அனைத்து தாவேகா எம்எல்ஏக்களும் பத்திரமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாதுகாப்பாக தங்க வச்சப்பட்டாங்க. அந்த கடைசி வரைக்கும் திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தாவேகா எந்த காரணத்திற்கொண்டும் ஆட்சி அமைத்துவிடக் கூடாது, முதல்வராக விஜய் அரியணை ஏறவிடக் கூடாது என பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தும் அதையெல்லாம் முறியடித்து தான் விஜய் தற்போது முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார். விஜய் வந்த இந்த 7 நாட்களும் சரி, விஜயின் செயல்கள் மக்களுக்கே தெரிந்துவிட்டது. மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு படிப்பிற்காக அவர்களுக்கு போடப்படும் 1000 ரூபாய் வரவு, மேலும் டாஸ்மாக் கடைகளை மூடியது, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பொது இடத்தில் இருந்தால் அதை அகற்றியது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை தான் விஜய் செய்து வருகிறார். காலையில் 9 மணிக்கு கட்சி தலைமைச் செயலகத்திற்கு வந்தால் இரவு 6:30 மணிக்கு தான் வீட்டிற்கு செல்கிறார் விஜய். அது மட்டுமில்லாமல் தினமும் தலைமைச் செயலகத்திற்கு செல்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து தன்னுடன் எடுத்து வரும் வீட்டிலிருந்தே சமைத்து டிஃபன் கேரியரை எடுத்து வந்து சாப்பிடுகிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது. வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டுமே சட்டமன்றத்திற்கு வருவது, வெளியிலிருந்து அனைத்து உணவுகளையும் வாங்கி சாப்பிடுவது, கடைசியில் மக்களை ஏமாற்றுவது, இது போன்ற ஒரு செயல்களை தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. மேலும் திமுக தோற்றதற்கு முக்கிய காரணம் சபரீசன் தான் என்கின்ற விஷயமும் திமுகவுக்கு தெரிய வந்ததால் சபரீசன் நடத்தி வந்திய பெண் நிறுவனத்தையும் தற்போது அதிரடியாக மூடியுள்ளார் உதயநிதி. இதனால் திமுக குடும்பத்திற்குள்ளே பெரும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டுள்ளதாம். சபரீசன் அவர்தான் வியூகங்களை வகுத்து கொடுத்திருந்தார். எந்த இடத்தில் எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற விஷயங்களை திமுகவுக்கு கூறியிருந்தார். மேலும் கருத்து கணிப்பு விஷயங்களையும் அவர்தான் கவனித்திருந்தார். ஆனால் அவர் கூறிய அனைத்துமே தவறாக முடிந்தது. அதற்கு காரணம் அவர் சொன்ன அனைத்தும் பொய். மேலும் அவருக்கு முக்கியமான நிர்வாகிகளை திமுகவில் பணி அமர்த்தியதுதான் இதற்கு முக்கிய காரணம். மேலும் சேகர் பாபு அவர்களும் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டார். என்னதான் கொளத்தூரில் ஸ்டாலினுடன் சேர்ந்து அழுவது போல நீலி கண்ணீர் வடித்தாலும் சரி, சேகர் பாபு பணத்துக்காக ஒவ்வொரு அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் மாற்றியிருக்கிறார் என்கின்ற தகவல் தற்போது பகிரங்கமாக வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் வெள்ளை அறிக்கையாக நான் திமுகவில் செய்த ஊழல்களை வெளியிடுவேன் என கூறியது திமுகவின் தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் ஓரிரு நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலாம் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கு. அப்படி மட்டும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் சிக்குவார்கள், கண்டிப்பாக சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. காரணம், திமுகவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ஸ்டாலின் மட்டுமே ஊழல் செய்துள்ளதாகவும் மொத்தமாக சேர்த்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கியது தெரிய வந்திருக்கிறது. இது அனைத்திற்கும் காரணம் ஊழல், லஞ்சம் மட்டும்தான். எப்படி 6.5 லட்சம் கோடி ஸ்டாலினால் கடன் வாங்க முடிந்தது? அனைத்தும் சபரீசன் 1 லட்சம் கோடி எடுத்து சென்றது. இது அனைத்தும் விஜயால் தோண்டி எடுக்கப்படும். இனி வரும் காலங்களில் திமுகவுக்கு நிம்மதியான இரவுகள் இருக்காது. உதயநிதியும் தற்போது பொம்மையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரால் எதையும் தெளிவாக பேச முடியவில்லை. சனாதன தர்மம் என இந்துக்களுக்கு எதிராக தான் தற்போது பேசி வருகிறாரே தவிர அவரால் விஜய்க்கு எதிராக செயல்பட முடியவில்லை. இப்படி திமுகவின் ஆட்டம் தொடர்ந்து முடிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் ஸ்டாலின் தற்போது விட்டபாடாக தெரியவில்லை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தாவேகாவின் ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம். அதனால ரெடியாக இருங்க, மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோம், பயப்படாதீங்க, நாம் தோற்கவில்லை, முளைத்து கொண்டே இருப்போம், திமுக எப்போதும் வீழ்வதில்லை, திமுக உதித்து கொண்டே இருக்கும் என திமுக தலைவர் கூறியிருக்கிறார். ஆனால் இது அனைத்தும் மக்களுக்கு புரிந்துவிட்ட காலம் வந்துவிட்டது. இனி திமுகவால் எழவே முடியாது. ஊழல் வழக்கில் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறை சென்றால் 15 ஆண்டு காலத்திற்கு அவர்களால் வெளியே வர முடியாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.